கைகள் கைகள் கழுவி என் கர்த்தரை துதிக்கின்றேன். பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வருகின்றேன். தாவே உம் பேரன்பு எப்போதும் என் கண் முன்னே. கர்த்தாவே உம் பேரன்பு எப்போதும். ஆமீன் ஆமீன். இன்று 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 7ஆம் தேதி ஆடி மாதம் 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:30 அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம்.com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் அபிஷேக ஆராதனை கூடாக ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆயத்தமாகவும் கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். முதலில் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். இன்றைய நாளுக்கான வசனம் சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் ஆத்மாவை காப்பார். ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஆத்மாவை காக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனம் அதிகாரங்கள், வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் 365 நாளில் பரிசுத்த வேதாபுத்தத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். 1 சாமுவேல் 19, 1 சாமுவேல் 19, 1 சாமுவேல் 19, ஏசாயா 63, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து மத்தேயு 8வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளுக்கூடாக ஒருவருடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து, அதே வேளையிலே அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாகவும் தேவ செய்திக்கூடாகவும் சாட்சிகளுக்கூடாகவும் துதிகளுக்கூடாகவும் வழி நடத்த தேவ ஊழியர் இணைந்திருக்கிறார். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லோட்டமா. ஆமீன். உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். இந்த வேளையிலே கூட நாங்க செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறது, எங்களுக்கு அற்புதங்களை காண செய்கிறது. அப்பா ராஜா தகப்பனே, உடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா, எங்களை வழி நடத்துகிற தேவனப்பா ராஜா, உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே நான் கூட இந்த பிசாசுகள் அல்லது சத்ருனுடைய காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்ததுக்கு பிற்பாடு சத்ருவானவன் இருக்கிறான் என்பதை அறிந்தாலும் கூட அதை பற்றி நாங்கள் கடந்து வந்த வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்று சொல்லித்தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம்.
ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், பிசாசானவன். அல்லேலூயா. அவன் கொல்லவும் அழிக்கவும் வகதிடுகிறான். கண்ணுக்கு தெரியாத ஆவி மண்டலங்களில் உள்ள அந்த சத்துருனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான பிரச்சனைகள் ஊடாக நம்ம எதிர்த்து நிற்கிறது. மனிதர்கள் மூலமாக, துரத்தனங்கள், அதிகாரங்கள் மூலமாக, நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மூலமாக, எத்தனையோ விதமான காரியங்களை சத்துருவானவன் தன்னுடைய அம்புகளை எய்து கொண்டிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்கள் பாருங்கள், வேத தியானம், வேத பாடல்கள், வேத வார்த்தைகள் அதிகமாக மலிந்திருக்கின்ற காலங்கள். ஆனால் அதே நேரத்துல சத்துருடைய போராட்டங்களும் எத்தனையோ விதமான வடிவத்திலே அவன் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனபடினால் இங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. தந்திரம், ஒரு தந்திரத்தை மட்டும் சொல்லவில்லை, தந்திரங்கள். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான் எப்படி என்றால், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஹல்லேலூயா. எத்தனையோ விதமான தந்திரங்கள் மூலம் உங்களை சோர்வடைய பண்ணுவான். வியாதிகள் மூலம், நிந்தனைகள், அவமானங்கள், பயங்கள், சந்தேகங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது என்ன? கடைசியாக என் சகோதரரை, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதாவது தேவனுடைய வார்த்தையினால். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, மரணம் நேரிடுகிறபடி இருந்தாலும் கூட அதை தப்பும்படிக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயம் கொண்டார்கள். அடுத்தது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில், ஹல்லேலூயா, அந்த ஏனெனில் என்கிற ஒரு வார்த்தை, அதாவது தரித்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஏனெனில். ஹல்லேலூயா. அங்கே ஒரு காரியம் இருக்கிறது, அதை அங்கே தெளிவாக்கும்படி, உறுதியாக்கும்படி அந்த ஏனெனில் என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த ஏனெனில் என்ற வார்த்தைக்கு பிற்பாடு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப என்ன ஏனெனில் மாம்சம் ஒன்று சொல்லிட்டு, நான் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. எரிச்சல்கள், பொறாண்மைகள், கோபங்கள், பிடிவாதங்கள், எல்லா வாதங்களும், இப்படி அந்த மாம்சத்தின் கிரியைகளை எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம். அதை நாங்கள் திரும்ப ஒருக்கா மாம்சத்தின் கிரியைகளை கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை அவனை விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். அப்போ பாருங்கள், எங்களிடத்தில் விபச்சாரம் இல்லை, வேசித்தனம் இல்லை, அசுத்தம் இல்லை, காம விகாரம் இல்லை, விக்கிர ஆராதனையும் இல்லை, பில்லி சூனியம் இல்லை. அடுத்தது பகைகள். ஹல்லேலூயா. மற்றவர்கள் சொல்லுகின்ற காரியங்கள் மூலம் நம்முடைய இருதயத்தில பகைகள் உண்டாகிறது. விரோதங்கள் என்றால் எதிரான காரியங்கள், வைராக்கியங்கள், அந்த பிடிவாதங்கள், அது மட்டுமில்ல கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். ஹல்லேலூயா. செப்பரேட் பண்ணி பார்க்கிறது. இவைகள் மார்க்க பேதங்கள். ஹல்லேலூயா. அடுத்தது பொறாமைகள், கொலைகள், வெறிகள். கொலைகள் என்று சொல்லுகின்ற வேளையிலே நாங்கள் மனுஷர்களை கொல்லாவிட்டாலும் கூட அங்கே ஒருவனை நாங்கள் ஒரு சகோதரனை மூடன்னு சொல்லிவிட்டால் கூட நாங்கள் அந்த கொலைக்கு பாத்திரவான்களா மாறி போகிறோம். வெறிகள் என்று சொல்லுகின்ற வேளையிலே குடித்து வெறிப்பது வேறு. அதே நேரத்திலே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த போத மருந்துகள் அல்லாவிட்டால் நமக்கு விருப்பமான காரியங்களில் அதிகமாக ஈடுபடுகின்ற காரியங்கள், அது கூட ஒரு வெறிதான். அடுத்தது களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அன்படினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, திரும்ப நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே ஏனெனில் மாம்சத்தோடும் துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். ஹல்லேலூயா. அப்போ மாம்சத்தை நாங்கள் பார்த்தோம். அடுத்த இரத்தத்தோடும் என்றால் சொந்த உறவுகள், சகோதரங்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லலாம். அது மட்டுமல்ல, எங்களுடைய சுய காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள். அடுத்தது துரத்தனங்கள், நமக்கு எதிராயிருக்கின்ற அதிகாரங்கள், துரத்தனங்கள், அதிகாரங்களோடும்
இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், ஹல்லேலூயா, அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஆனபடினால் பூமியிலே நாங்கள் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்திலே கட்டப்படும். பூமியிலே நாங்கள் எதை கட்டவிழ்கிறோமோ பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். ஆனபடினால் ஜெபத்துக்கு முன்பாக காலை எழுந்தவுடனே நாங்கள் என்ன செய்யணும்? நமக்கு விரோதமாக போராடுகின்ற இந்த போராட்டங்கள், துரத்தனங்கள், அதிகாரங்கள், மாம்சங்கள், இரத்தங்கள் இவற்றெல்லாவற்றையும் நாங்கள் கட்டி ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த துதிப்பதற்கு முன்பாக இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகள், ஆண்டவர் ஆகிய தேவனே அப்பா, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகள், ஆண்டவரே துரத்தனங்கள், அதிகாரங்கள், மாம்சங்கள், இரத்தங்களை இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, எங்கள் திருச்சபைகளுக்கோ, எங்களுடைய உறவுகளுக்கோ, ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்களுக்கோ விரோதமாக செயல்படுகின்ற பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசு என்கிற அதிகாரமுள்ள நாமத்தினால், வானத்திலும் பூமியிலும் ஒரே ஒரு அதிகாரமுள்ள இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் கட்டிந்து கட்டுகிறோம். இயேசுவின் ஒத்தாசை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை கட்டவிழ்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் ஊழியங்களிலே இயேசுவின் ஒத்தாசை, இயேசுவின் ஒத்தாசை, இயேசுவின் வழி நடத்தல், இயேசுவின் ஆலோசனைகள், இயேசுவினுடைய அன்பு, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் பிள்ளைகளிலே, எங்கள் ஊழியங்களிலே நாங்கள் கட்டவிழ்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்தும் வழி நடத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். அந்தகார வல்லமைகளை தேவபலத்தால் முறியடிப்பேன். அந்தகார வல்லமைகளை தேவபலத்தால் முறியடிப்பேன். இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாப்பு, பயமில்லை வெற்றி எனக்கே, என்றும் பயமில்லை வெற்றி எனக்கே. இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாப்பு, பயமில்லை வெற்றி எனக்கே, என்றும் பயமில்லை வெற்றி எனக்கே. ஓர் ஆயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன், ஆயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன், அவர்களை பெரும் பேர்களை நசுக்கிடவும், அவர்களை நசுக்கிடவும், பெரும் பேர்களை நசுக்கிடவும், அதிகாரம் உண்டு, வல்லமை ஒன்றில்லை ஜெயம் நமக்கு, ஒன்றில்லை ஜெயம் நமக்கு. அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு, ஒன்றில்லை ஜெயம் நமக்கு, ஒன்றில்லை ஜெயம் நமக்கு. ஓர் ஆயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன், ஆயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன், அவர்களை பெரும் பேர்களை நசுக்கிடவும், அவர்களை பெரும் பேர்களை நசுக்கிடவும். அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு, ஒன்றில்லை ஜெயம் நமக்கு, என்று ஒன்றில்லை ஜெயம் நமக்கு. வல்லமை உண்டு, ஒன்றில்லை ஜெயம் நமக்கு, என்று ஒன்றில்லை ஜெயம் நமக்கு. ஓர் ஆயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன், ஓர் ஆயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையை, மரித்தேன் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை ஆண்டவரே தகப்பன் எங்கள் திருச்சபைகளிலே கட்டவிழ்கிறோம். ஆண்டவரே திருச்சபை குடும்பங்களிலே கட்டவிழ்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கட்டவிழ்கிறோம் தகப்பனே. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் கட்டவிழ்கிறோம் ஐயா. நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா, நீர் உயிரோடு இருக்கிறீர்.
உயிரோடு இருக்கிறவங்களுடைய நல்ல தெய்வமே உமக்கு சூத்திரம் 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 அப்பா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போனதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போனதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் தயானாரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் தேவனாரே. ஆராதிப்போமே அவரை மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் நாடுவோம். ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. முழுமையானதை முன்னறிந்ததா முழுமையானதை வந்து இன்படவில் திரும்பாத என் படகை நிறுத்திவிட்டாரே. இரவு முழுவதும் திரும்பாத என் படகை நிறுத்திவிட்டாரே. இரவு முழுவதும் திரும்பாத என் படகை நிறுத்திவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை மனதாய், ஆராதிப்போமே அவரை ஆராதிப்போமே அவரை மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வாக்கு தந்ததில் ஒன்று சேர்த்திட பாதையெல்லாம் வந்தாரே. வாக்கு தந்ததில் ஒன்று சேர்த்திட பாதையெல்லாம் பிள்ளராக வந்தாரே. கையளித்தானே. ஆராதிப்போமே அவரை மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் தெய்வமாக கொண்டோர் வழியில் தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், இதுல பரீட்சைன்னு சொல்லப்படுகிறது. நம்முடைய ஊர்ல சொல்லுவார்கள், நம்முடைய வயது போன தாய் தகப்பன்மார் சொல்லினதை நான் கேட்டிருக்கிறேன். அது அவர்களுக்கு பரீட்சைன்னு சொல்லுவார்கள். பரீட்சைன்னு சொல்லிச்சுன்னா அது அவர்களுடைய அனுபவம். ஹல்லேலூயா.
அதாவது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை, ஒருவேளை எக்ஸாம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இது ஒரு அனுபவத்தின் ஊடாக ஏற்கனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கூடாக நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். ஆனபடினால் அந்த கடந்து சென்ற அந்த பிரச்சனையில் எப்படி ஆண்டவர் அந்த பிரச்சனையை முறியடித்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் என்ன செய்யும்? உங்களை பொறுமை கூடாக நடத்தி செல்லும். ஏனென்றால் அன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து என்னை விடுவித்தார். இன்றைக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த சத்துவத்திலே நாங்கள் என்ன சொல்லப்படுகிறது? நாங்கள் பிளப்பட வேண்டும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய போராட்டங்கள் நமக்கு உண்டு. அவருடைய சத்துவத்திலும் அவருடைய பலத்திலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிளப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆனபடினா என்ன சத்துவம், என்ன பலம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அவர் எப்பொழுதுமே நல்லவர். தேவன் ஒரு நாள் அங்கே வேதம் இதே அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது என்னென்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். எது உத்தமம்? அவர் மேல் நம்பிக்கையா இருப்பது, விசுவாசிப்பது உத்தமம். காலேப்பும் யோசுவாவும் அவரை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. ஆனபடினால் காலேப்பை குறித்து ஆண்டவராகிய தேவனே சொல்லுகிறார் அவனுடைய உத்தமத்தை. ஹல்லேலூயா. ஆனபடினால் அவனை நான் என்ன செய்வேன்? அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானுக்குள் கொண்டு செல்லுவேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன் வேறு ஆவி உள்ளவனாயிருந்தான், உத்தமமாயிருந்தாரும். ஹல்லேலூயா. உத்தமம் என்பது தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிப்பது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், அங்கே சோதிக்கப்படுகிறவனும் தான் சோதிக்கப்படுகிறேன் என்று, தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஹல்லேலூயா. அதாவது தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற வேளையில அந்த கிழவிகள் பேச்சு என்று சொல்லப்படுது. அதாவது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர்கள் எல்லாம் ஜனங்களா இருக்கலாம். ஆனா அந்த கிழவிகள் பேச்சு என்ன? ஆண்டவர் சோதிக்கிறார், ஆண்டவருக்கு கண் இல்லையோ, ஆண்டவருக்கு காது இல்லையோ, ஆண்டவருக்கு மூக்கு இல்லையோ, இப்படி சொல்லுவது. அதுதான் அந்த கிழவிகள் பேச்சு. ஹல்லேலூயா. ஆனபடினா சோதிக்கப்படுகிற இவனும் தேவன் தான் சோதிக்கிறார் என்று சொல்லாதிருப்பானாக. ஒரு நாளும் சொல்லக்கூடாது தேவன் தான் என்னை சோதிக்கிறார்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் முதலாவது பார்த்தோம் என்ன, அங்கே அந்தகார வல்லவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. துரத்தனங்கள் அதிகாரங்களோடு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் நம்மை என்ன செய்யறது? சோதனைகளை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிறவன். அதாவது விசுவாசத்திலே உத்தமமாய் நிற்க வேண்டும், விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும். சொல்லுவார்கள் குரங்க குறித்து, குரங்கு கடித்ததெல்லாம் கரும்பு, பிடித்ததெல்லாம் இரும்பு என்று சொல்லுவார்கள். எதை பிடித்தாலும் அது இரும்பு போல பிடித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. அப்படி போட்ட ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் ஒரு நாளும் என் பிள்ளைகளை தவிக்க விட மாட்டார். ஒரு நாளும் தேவன் இந்த ஊழியத்திலே ஹல்லேலூயா பிரச்சனைகளை வர விட மாட்டார். ஹல்லேலூயா. அந்த ஊழியங்களை தடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதை அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், கர்த்தர் பேரில் வைக்கின்ற விசுவாசம், அதை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற காரியம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அங்கே பூரண கிருபை உண்டானது. ஹல்லேலூயா. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்லுகிறான், ஹல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆனபடினால் யோபினுடைய முன்னிலைமையை விட தேவன் என்ன செய்தார்? பின்னிலைமையை ஆசீர்வதித்து கொடுத்தார். ஒருவேளை நீங்கள் சோதனை கூடாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஜீவகிரிடம் வேதம் அதான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவார். ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெறுகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தரிடத்தில் உத்தமராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்தகார லோகாதிபதிகளை இயேசுவின் நாமத்தினால், வான மண்டலங்கள் இருக்கிற அந்தகார லோகாதிபதிகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். எங்களுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, எங்கள் சபைகளுக்கோ, பொருளாதார காரியங்களுக்கோ விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்க கடிந்து கட்டுகிறோம். ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள்,
உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்றால் இருந்தது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். ஹல்லேலூயா. அரக்கிணறு தாண்டின நிலைமை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. முற்றிலுமாய் தாண்ட வேண்டும். நாங்கள் தண்ணீரை கடக்கும் பொழுதும் ஆறுகளை கடக்கும் பொழுதும் அக்கினி ஜுவாலை கடக்கும் பொழுதும் தேவனங்களோடு கூட இருக்கிறார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ஹல்லேலூயா. தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்கள், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். என்னுடைய மகனுக்கு பேர் இம்மானுவேல். ஹல்லேலூயா. நாங்கள் மேனி என்று கூப்பிட்டாலும் கூட அவரு இம்மானுவேல் என்ற பெயர் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அடிக்கடி எத்தனையோ விதமான காரியங்களுக்குள்ளே கடந்து சென்றாலும் கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். தேவன் தான் அந்த பேரை தந்த. தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினியில் நடக்கும் பொழுது தேவரீர், ஹல்லேலூயா, தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 23 சொல்லப்படுகிற தேவரீர் எங்களோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா. மது கோலும் மது தடியும் எங்களை தேற்றுகிறது. ஹல்லேலூயா. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவரிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாதன்னு சொல்லி வேதம் சொல்லுவது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனானான் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராம். ஹல்லேலூயா. சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அங்கே ஆகாரத்தை கூட வேதம் சொல்லுகிறது, எங்க அண்ணா நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதியை, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர். விதியை அழித்து அதை பெருக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. பிள்ளைகள் மேல் விதைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய சமாதானம் பெரியதா இருக்கிறதப்பா. ஆண்டவரே, நிதி நிலைமை பொருளாதாரத்தில் எங்கள் களஞ்சியங்கள், பேங்க் அக்கவுண்டுகள் ஆண்டவரே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. கடன்கள், நிலுவைகள், மோர்கேஜ் கடன்கள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறதப்பா. நாங்கள் கடன் வாங்காதிருக்கிறோம். அநேக ஜாதியில கடன் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் எங்களை ஆசீர்வதிக்கிறார். எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். எங்கள் குடும்பங்கள், எங்கள் திருச்சபை குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு இருக்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு உப்பாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபித்து விட்டு அதுக்கு பிற்பாடு சந்தேகப்படுகிறது, சந்தேகப்படுகிற வார்த்தைகளை சொல்லுவது, இது நடக்குமோ நடக்குமோ, ஹல்லேலூயா என்று சொல்லி நினைப்பது, சிந்திப்பது, பேசுவது. ஹல்லேலூயா. அதை குறித்து தான் இங்க சொல்லப்படுகிறது. அவன் எவ்வளவு வாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடனில் அன்னைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறார். அதில் எந்த ஒரு இதிலும் நிலை இல்லை, பொருளாதாரத்துல நிலை இல்லை, ஸ்டேபிள் இல்லை. ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய காரியங்களில நிலை இல்லை. ஹல்லேலூயா. ஊழியத்தில நிலை இல்லை. எந்த ஒரு காரியத்திலும் ஹல்லேலூயா ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரமையா, 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 சோத்திரமையா ராஜா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. யோபுவுக்கு செய்த அதே அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு செய்த அற்புதம். ஹல்லேலூயா. தன்னுடைய மகனை, ஒரே ஒரு மகனை, ஹல்லேலூயா, பலிபீடத்தில் அங்கே கொல்லுவதற்கு கொண்டு போனாலும் கூட ஹல்லேலூயா தேவனுடைய கரம் அவனை தடுத்தது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஈசாக்கு விதை விதைத்தான், அவனை 100 மடங்கு தேவன் ஆசீர்வதித்தார். எல்லாவற்றிலும் தேவன், எல்லாவற்றிலும் ஆண்டவர், எல்லாவற்றிலும் தேவன். ஹல்லேலூயா. தேவனே, ஆண்டவராகிய தேவனை யாக்கோபு உம்மை கேட்டான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஹல்லேலூயா அவனை 2 பரிவார கூட்டங்களாக மாற்றின தேவன். அதே தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார். எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருகுமர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, விசுவாச சந்ததிகள் இயேசுவின் நாமத்தினால் பெருகுவார்களாக ராஜா.
எங்களுக்கோ, எங்கள் ஊழியங்களுக்கோ, எங்கள் திருச்சபைகளுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, பொருளாதார காரியங்களுக்கோ, சர்வ பிரச்சனைகளுக்கோ ஆண்டவரை விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகிறது. ஹalleluya. ஆண்டவரே, அன்றைக்கு செய்த அற்புதங்கள், செங்கடலை பிரித்தீரப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை பிரித்தீர், யோர்தானை பிரித்தீர், எரிகோ கோட்டையை தகர்த்தீர். அதே வல்லமை, அதே அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதப்பா. ஆண்டவரே தேவனே, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஹalleluya ஜீவ கிரீடத்தை பெறுவான்னு சொல்லப்படுகிறது. தேவரீர் அவர்களுக்கு செய்த அதே அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்கிறது அப்பா. நீங்க அப்பா ராஜா. ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. மீண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் எந்த துணையானாரே, ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. அவனையே ஆதரவாய் கொண்டு இந்த பாடலை பாடின ஊழியக்காரர்களுக்காக ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஊழியக்காரர் ஜோன் சிவராஜுக்காக, அவரோடு கூட சேர்ந்து பாடினவர்களுக்காக ஆண்டவரே தேவனே, அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தேவனே இருக்கின்ற புயல்கள் இயேசுவின் நாமத்தில் அடங்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த ஊழியக்காரர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, எடுத்து நிறுத்துவீராக. ஆண்டவரே, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பார் என்ற வார்த்தை பிரகாரம் எழுந்திருக்க பிலன் கொடும். உம்முடைய ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யும். அவர்கள் வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் அவையும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், 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 ஆமீன், ஆமீன். கால வேளையிலும் இணைந்து அருமையான பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தி இருக்கிறீர்கள். கர்த்தர்தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாளை கால வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு திரும்பமாக சந்திப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன். bless you, bless you. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள்